சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை எங்களுக்காய் தந்த பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். எங்களை நோக்கி பாரும். எங்கள் ஜெபங்களும் விண்ணப்பங்களும் உம் சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. எங்களை இந்த நாளிலும் கண்விழிக்க செய்த அன்பு இயேசுவே, ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பும். நாங்கள் அநேகருக்கு சாட்சியாய் விளங்கவும், அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட எங்கள் சுபாவங்கள் ஏதுவாயிருக்கவும், அதிநிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்படவும் கிருபை செய்யும். இயேசுவே, ரட்சிப்பு எங்களில் பூரணப்பட வேண்டும் தகப்பனே. நாங்கள் இன்னும் அதிகமாய் சத்தியத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய் மாற கிருபை செய்யும். தெளிந்த புத்தியையும் விவேகத்தையும் தாரும். இந்த கடைசி நாட்களில் எந்த காரியத்திலும் விழிப்புள்ளவர்களாய் செயல்பட ஞானத்தை தாரும். எங்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களில் உம் சமூகத்தில் அமர்ந்து இனி உலகத்தில் நடக்க போகும் காரியங்களை எண்ணி அவற்றிலிருந்து உம் மக்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்க உணர்வை தாரும். வேதம் இப்படியாக சொல்லுகிறதை கொலோசையரிலே பார்க்கிறோமே, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியன் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தைகளினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஆமேன். இயேசுவே, நாங்கள் எதை செய்தாலும் முன்னிலையிலே பிதாவாகிய தேவனை எப்பொழுதும் எந்நேரமும் ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த உணர்வை தாரும். இந்த நாளிலும் நாங்கள் செய்யும் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதியும். எங்கள் கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய் சத்துருவின் எந்த சதி திட்டங்களும் பலிக்காதபடி இயேசுவின் நாமத்தில் அவைகளை கட்டி ஜெபிக்கிறேன். வேலையில்லாமல் தவிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கையின் பிரயாசம் ஏற்படுத்தப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவே, உம் பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும். பலவீனத்தோடும் வியாதியோடும் ஒரு விடுதலை கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே ஒரு விடுதலையை கட்டளையிடும். சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள அதிநிமித்தம் அவர்களின் விசுவாசம் இன்னும் பெருக ஏதுவாயிருக்க கிருபை செய்யும். எல்லா துதியும் கனமும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தரும் எங்கள் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன்.